அரசியல் களம் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தாவேக்க பக்கம் அதிர்ஷ்ட காத்து பலமா வீசிட்டு இருக்கு. ஓகே, அரசியல் களத்துல பரபரப்பா என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். சென்னையில ஓ பன்னீர்செல்வம் தலைமையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டம் எதுக்காக அப்படின்னா, அதிமுக கூட கூட்டணி வைக்கலாமா இல்ல தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் கிட்ட கருத்து கேட்கறதுக்காக ஓ பன்னீர்செல்வம் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படிங்கிற பேர்ல ஓ பன்னீர்செல்வம் ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. இந்த நிலைமையில இந்த இயக்கத்தோட மாவட்ட செயலாளர்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்துல அதிமுக கூட மீண்டும் இணையலாமா, அதிமுக கூட கூட்டணி வைக்கலாமா, அல்லது தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலாமா, இல்ல திமுக கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர்கள் கூட ஆலோசனை செஞ்சிருக்காரு. இதுல எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக கூட இனி இணைய வேண்டாம், அவர் இறங்கி வர மாதிரி தெரியல, இனிமேல் அதிமுக கூட கூட்டணி இணைப்பு அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்காரு. யாரு கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு தாவேக்காவா திமுகவா அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு. இதுல பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணையலாம் அப்படின்னு அந்த இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும் திமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. ஓகே, இப்போ ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் முடிகிற வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், முடிவை தள்ளி போடுவோம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓ பன்னீர்செல்வம் டீம் தாவேக்கா கூட கூட்டணி வைக்க போறாங்க. ஏன்னா அவர் கூட இருக்க முக்கால்வாசி பேர் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு தான் விரும்பி இருக்காங்க. ஸோ பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, ஓ பன்னீர்செல்வம் டீம் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.